Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒலிம்பிக் கேம் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு 100 மீட்டர் ரேஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ஃபாஸ்டா ஓடுவாருன்னு அவங்க டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க நீ ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவரு ஒத்துக்கல, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் அவரோட டிஃபன் பாக்ஸ வீட்லயே மறந்துட்டு வந்துட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவரு டீச்சர், நான் உனக்கு என் டிஃபனை தரேன், அதுக்கு பதிலா நீ ஒண்ணு பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்றாரு. நம்ம ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ண பையனை நீ வின் பண்ணணும்னு கேக்குறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. அந்த வின்னர் பாதி கிரவுண்ட் கூட கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா நம்ம ஆளு ரேஸே வின் பண்ணிட்டாரு. ஒரு டிஃபனுக்காக ஆரம்பிச்ச ஓட்டம் இன்னும் நிக்கல. அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னா உசேன் போல்ட். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்ஸ் கிட்ட இருந்து மோஸ்ட்லி வர வேர்ட்ஸ் சைலண்டா இருங்க, பேசாதீங்க தான். ஆனா இவங்க அதுலயே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இவங்க பேர் தான் அனலிசா. இவங்க ஈரான் நாட்டுல இருக்கிற எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அப்ப ஸ்கூல்ல பசங்களை சத்தம் போடாம இருக்க சொல்றாங்க. ஆனா பசங்க அதை கேட்கல, குவைட்னு கத்துறாங்க. அந்த சவுண்ட மெஷர் பண்ணி பார்த்தா 121 டெசிபலா இருக்கு. இது கின்னஸ் புக்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவர் தான் விவேகானந்தர்னு. இவர் தான் யங் ஜெனரேஷனோட பெரிய மோட்டிவேட்டர். ஒரு வாட்டி இவர் சிகாகோ மாநாடுக்கு போயிருக்கப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் அவரை நிறைய கேள்வி கேக்குறாங்க. அதுல ஒருத்தர், ஏன் இந்தியால யாரும் லேடிஸ்க்கு ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு விவேகானந்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம, உங்க நாட்டு மகாராணிக்கு நீங்க ஹேண்ட்ஷேக் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அந்த இங்கிலீஷ் மேன் முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு விவேகானந்தர் சொல்றாரு, எங்க நாட்டுல எல்லா லேடிஸையும் நாங்க மகாராணியா தான் பாக்குறோம்னு. இவரு தான் சங்கர் தயாள் சர்மா. இவரு 1992ல இருந்து 97 வரைக்கும் குடியரசுத் தலைவரா இருக்கிறாரு. 1996ல ஓமன்ல இருக்க மஸ்கட்க்கு போறாரு. அரேப் கண்ட்ரீஸ்லாம் எப்படின்னா, தலைவர் யாராச்சும் வந்தா ராஜா யாரையும் இன்வைட் பண்ண மாட்டாரு, அங்க இருக்க மினிஸ்டர்ஸ்ங்க தான் இன்வைட் பண்ணுவாங்க. பட் அப்போ ஓமனோட சுல்தானா இருந்தவர் நேரா சங்கர் தயாள் சர்மாவை இன்வைட் பண்றாரு. அதுல ஓமன் மட்டும் இல்லாம மற்ற அரேப் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்தும் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு அவர் ப்ரொஃபஸரா இருந்தாரு, அவர் சொன்னா அவரோட காலடி செருப்பா கூட இருப்பேன்னு. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிமையா இருப்போம். ஸ்மோக் ட்ரிங்க்ஸ், நம்ம சாப்பிட்ற காஃபி டீ கூட ஒரு வகையில அடிக்ஷன் தாங்க. அப்படிதான் இவரு சிகரெட்க்கு அடிக்டா இருக்கிறாரு. இவர் பேர் இப்ராஹிம் யுசேல். இவருக்கு 42 வயசு ஆகுது. அவரோட 16 வயசுல இருந்து சிகரெட் பிடிக்கிறாரு. அவரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. அந்த அடிக்ட அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் சிகரெட் ஆச்சு பிடிப்பாரு. அப்புறம் ஒரு நாள் பைக்கர் வச்சிருக்க ஸ்டீல் ஹெல்மெட்டை பாக்குறாரு. அதுல இருந்து சிகரெட் பிடிக்காம இருக்க அந்த கேஜை பூட்டி சாவியா அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துறாரு. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்ல இருக்க யாராச்சும் மிலிட்டரியில ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னாலே பயப்படுவாங்க. ஏன்னா போறவங்க ரிட்டர்ன் உயிரோட வருவாங்களான்னு தெரியாதுல. ஆனா இங்க ஒரு பையன் மிலிட்டரி மேன் எல்லாம் மிஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். இவர் பேர் ஐடஸ் அசான். பாகிஸ்தான்ல இருக்க ஆங்குன்ற இடத்துல பிறக்கிறாரு. 15 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. அப்போ எப்பவும் போல ஸ்கூலுக்கு போற மாதிரி போறாரு. அங்க டெரரிஸ்ட் பாம்பு வச்சுட்டாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. நமக்கெல்லாம் 15 வயசுல என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் பயந்து இருப்போம், என்ன பண்றதுன்னே தெரியும்.
தெரியாம யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போயிட்டு இருப்போம். ஆனா அந்த பையன் அவரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பாம்பை ரிஃப்யூஸ் பண்ண போறாரு. ட்ரை பண்ணி ரிஃப்யூஸ் பண்ணிட்டு அந்த பையனும் இறந்து போயிடுறான். அவரோட ஒரு உயிரை கொடுத்து கிட்டத்தட்ட 2000 பசங்க உயிரை இந்த பையன் காப்பாத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஆஃப் பிரேவரி அவார்டும் இந்த பையனுக்கு தராங்க. போன வீடியோல உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டிருந்தோம். அதுல அயன்மேன் 34%, அல்க் 12%, தோர் 44%, பேட்மேன் 3%, அதர்ஸ் 7% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு டைமும் எல்லாரோட கமெண்ட்ஸையும் ரீட் பண்றது கஷ்டம். ஆனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதை ஒரு நாள் ரீட் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை பார்ப்போம். தமிழன் மகேஷ்ன்றவங்க ஆல்வேஸ் தலை சின்சான் தான் என்னோட சூப்பர் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஷாஜகான்றவங்க அயன்மேன் லெஜெண்ட் வில் ஆல்வேஸ் பி லெஜெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம் சிதம்பராஜ்ன்றவங்க அயன்மேன் தான் எல்லா பவர்ஃபுல் ஆர்மரையும் கண்டுபிடிக்கிறாரு. என்னோட ஃபேவரட் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர்னு சொல்லியிருக்காங்க. விஜய்ன்றவங்க டெட்பூலோட ஃபேன்னு சொல்லியிருக்காங்க. பிரவீன் ராஜ்ன்றவங்க எப்பவுமே தோர் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. யுவர் சந்துருன்றவங்க தோர் அண்ட் ஸ்பைடர்மேன் சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் டிஜிபி சிங்கம்ன்றவங்க ஆண்ட்மேன் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரவீன் விக்ரம் ஃபேன்ன்றவங்க தலைவன் அயன்மேனோட ஃபேன்னு சொல்லியிருக்காங்க. சைனஸ் வேணும்ன்றவங்க ஹல்க்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நவீன் சித்தார்த்தன்றவங்க எனக்கு கேப்டன் அமெரிக்காவை தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா நீங்க அதை ஏன் ஆப்ஷன்ல ஆட் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் ஆப்ஷன்ல ஆட் பண்ண முடியாது. சல்மான்றவங்க என் தலை தோர் தான் சொல்லியிருக்காங்க. ரோஷன் தனான்றவங்க என்னோட சூப்பர் ஹீரோ என் அப்பா தான் சொல்லியிருக்காங்க. TL76 ராயல் கேமிங்ன்றவங்க அல்க்கு தான் எப்பவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. FF குயின்ன்றவங்க சின்சான் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முகமது அனாஸ்ன்றவங்க என்னோட எப்பயுமே சூப்பர் ஹீரோ யாருன்னா கேப்டன் அமெரிக்காவும் சூப்பர்மேனும் தான் சொல்லியிருக்காங்க. யோகேஸ்வரன் பிரபாகரன்றவங்க எனக்கு ஸ்பைடர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் வித் தீபக்ன்றவங்க கேப்டன் அமெரிக்கா தான் என்னோட ஃபேவரட்னு சொல்லியிருக்காங்க. நவீன்றவங்க கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அண்ட் ஸ்பைடர்மேனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தயால பிரபுன்றவங்க ஆல்வேஸ் தோர் தான் சொல்லியிருக்காங்க. சபரீஷ்ன்றவங்க டாக்டர் ஸ்டேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருணான்றவங்க டொனால்ட் ட்ரம்ப் தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. அவரை ஹீரோன்னு சொன்ன முதல் இந்தியன்ஸா நீங்க தான் இருப்பீங்க. மோடிஜியை கூட இந்தியால ஹீரோன்னு ஒத்துப்பாங்க, ஆனா டொனால்ட் ட்ரம்பை ஒத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆர்டிக் பாண்டியான்றவங்க என்னோட சூப்பர் ஹீரோ ஆர்டிக் பாண்டியா தான் சொல்லியிருக்காங்க. மாட்னா மரணன்றவங்க என்னோட தலைவன் ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் தான் சொல்லியிருக்காங்க. ராம்குமார்ன்றவங்க எனக்கு அயன்மேனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வா போஸ்ன்றவங்க சூப்பர்மேன், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா அண்ட் தோர் இவங்க எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் ஃபெதர்ன்றவங்க அயன்மேனையும் கேப்டன் அமெரிக்காவையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சத்யநாராயணன்றவங்க தோர் தான் ரொம்ப பிடிக்கும், பட் அவெஞ்சர் எண்ட் கேம்ல அயன்மேனையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அமர்நாத்ன்றவங்க அயன்மேன் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஜய்ன்றவங்க தோரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சித்ன்றவங்க எனக்கு ஸ்பைடர்மேனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் பியானோன்றவங்க தோர் தான்க்கா எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழன் கேமிங்ன்றவங்க ஸ்பைடர்மேனை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்டும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.